வணக்கம் நண்பர்களே. அரசர் காலங்களிலிருந்து, அதாவது ஒரு தனி மனிதன் அரசனாக இருந்து ஆண்டு கொண்டிருந்த மன்னர் ஆட்சி காலங்களில் இந்த மன்னர் பதவிக்கு வருவதற்கு அந்த மன்னருடைய உறவினர்களில் பலர் சதி செய்வார்கள். இதில் மன்னரின் வாரிசுகளும் மன்னரின் உறவினர்களும், அதாவது மனைவி சம்பந்தப்பட்ட உறவினர்கள், தன்னுடைய வாரிசின் உறவினர்கள் அனைவரும் போட்டி போடுவார்கள். அதற்காக எதை வேண்டுமானாலும் செய்வார்கள். அது மன்னர் ஆட்சி காலம். அந்த அரச பதவி என்பது அத்தனை ஒரு வலிமை வாய்ந்ததாக, ஒரு பவர் சென்டர்னு சொல்கிற இடம் அது. அப்படிப்பட்ட அந்த பதவிக்கு எதை செய்தேனும் அதை அடைந்து விட வேண்டும் என்று எல்லோரும் விரும்புவார்கள். அந்த மன்னராட்சி காலத்தில் சில சமயங்களில் படை வீரர்கள் கூட அந்த இடத்துக்கு வர விரும்புவாங்க. ஆனால் இப்போ ஜனநாயக முறைப்படி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு நடந்து கொண்டிருக்கிறது. இந்தியாவில் இறையாண்மை கொண்ட அரசு நடந்து கொண்டிருக்கிறது என்றாலும் மனிதனின் அடிப்படை விலங்கு இச்சைகள் என்று அனிமல் இன்ஸ்டிக்ட், அதாவது விலங்குகளின் இயல்பு கொண்ட மனிதர்கள் இன்னமும் ஜனநாயகவாதிகள் என்ற போர்வையில் இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் ஒரு அரச குடும்பத்தினுடைய ஒரு அரச குடும்பம், அதாவது ஒரு மாநிலத்தை ஆளுகிறது, மாநிலங்கள் ஆளுவது தானே அரச குடும்பம் என்று நாம் அழைக்கிறோம். அரச குடும்பத்தில் மாப்பிள்ளையும் அப்பாவும் அல்லது அப்பாவும் மாப்பிள்ளை எப்படியோ சில ஊழல் அமைச்சர்களின் தந்திர செயல்களால், முறைகேடுகளால், தரம் தாழ்ந்த தவறுகளால் இவர்களும் மாட்டிக்கொண்டு சிறைக்கு செல்கிறார்கள் அல்லது வழக்கில் சிக்குகிறார்கள் என்றால் அடுத்து இளவரசருக்குத்தான் அந்த மன்னன் பதவி கிடைக்கும், அந்த மன்னராக வரக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். அந்த அடிப்படையில் இளவரசர் அப்பாவும் மாப்பிள்ளையும் வழக்கில் சிக்க இருக்கிறார்கள் அல்லது நிச்சயம் சிறை செல்லும் அளவுக்கு, சிறைவாசம் அனுபவிக்கும் அளவிற்கான வழக்குகள் சிக்கல்களை உருவாக்குகிறது என்ற விவரங்களை அறிந்த பிறகு இவரையும் பாதிக்கும், இந்த இளவரசரையும் அது பாதிக்கும். இருந்தாலும் தான் தப்பித்துக் கொள்வதற்கு ஏதோ ஒரு வழி உபாயங்களை ஏற்படுத்தி கொண்டு இந்த சிக்கல்களில் சிறைக்கு செல்ல வேண்டாம், வழக்கு சிக்கல்களில் சிக்கி கொண்டாலே போதும், அப்பாவும் மாப்பிள்ளையும் நாம் அடுத்த மன்னராகும் வாய்ப்பு மிக அதிகம் அப்படின்னு ஒரு மகிழ்ச்சியில் இருப்பதாக அந்த வட்டாரங்களில் உள்ள செய்திகள் சொல்கிறது. இது ஒரு வீண்வெளி மாதிரி உங்களுக்கு தோணும். ஆனால் நீங்கள் மீண்டும் நினைவுபடுத்துகிறேன், மன்னராட்சி காலங்களில் இருந்த அதே மனிதன்தான் இப்போ வந்து இருக்கிறார். மனிதனின் ஆறாவது அறிவு பரிணாமம் அடைந்து விட்டதா என்றால் நிச்சயமில்லை. இதை உறுதியாக என்னால் சொல்ல முடியும். என்ன நடக்க இருக்கிறது இந்த அரச குடும்பங்களில் தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.